கிங் சிலபஸ் அகாடமி வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 12. இன்னைக்கு இனியவை குறள் அதிகாரத்துல உள்ள மீதி இருக்கிற 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படின்னு சொல்றாங்க. அல்லவை தேய அப்படின்னா துன்பம், அல்லவைனா துன்பம்னு அர்த்தம். துன்பங்கள் தேய்ந்து அறம் பெருகும் எப்ப அப்படின்னா நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்ல சொற்களை நம்ம நாடி அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம். விரும்பி சொல்லும் போது துன்பம் அப்படின்றது தேய்ந்து நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பண்பிலிருந்து தலைப்பிரியாதனா நீங்காதன்னு அர்த்தம். ஒரு பண்பிலிருந்து நீங்காத சொற்களை நம்ம பேசும்போது நமக்கு இன்பம் அப்படின்றது தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமை அப்படின்னா இந்த இடத்துல துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துன்பத்தை தரக்கூடிய சொற்களை நம்ம நீக்கி இன்சொல்ல மட்டும் பேசணும் அப்படின்னா அது மறுமை அப்படின்னா அடுத்த பிறவி, இம்மை அப்படின்னா இப்பிறவி. இந்த 2 பிறவிலையும் ஒருவருக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இன்சொற்கள் தான் ஒருவருக்கு இன்பத்தை தருது அப்படின்னு தெரிஞ்சும் எதனால ஒருத்தவங்க வன்சொல்ல பேசுறாங்க. வன்சொல் அப்படின்னா கடுமையான சொல். கடுமையான சொற்களை ஏன் பேசுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று அப்படின்னு சொல்றாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல்னா இனிய சொற்கள் இருக்கும்போது நம்ம கடுஞ்சொற்களை பேசுவது எதை மாதிரி அப்படின்னா நல்ல சுவையுடைய பழங்கள் இருக்கும்போது நம்ம காய்களை விரும்பி சாப்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு ஒன்னோட ஒண்ண உவமையா சொல்லி தற்று அப்படின்ற ஓம உருபு வெளிப்படையா வந்திருக்கனால இந்த குறள் உவமையணி அப்படின்னு சொல்றோம். அடுத்து வேற ஒரு அதிகாரத்துல நாளைக்கு பார்ப்போம். நன்றி.